ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7388824242. தென்பாண்டி சிங்கம் விக்ரமராஜானன் அறிவுறுத்தலின் பேரில் இன்று கடலூர் மண்டல தலைவரின் முன்னிலையிலும் செயலாளர் வீரப்பண்ணன் முன்னிலையிலும் விருதாச்சலம் மற்றும் திட்டக்குடி அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்கு வணிகர்கள் நம்முடைய வாடகைக்கு வரி விதிப்பை எதிர்த்து இன்று போராட்டம். அது மட்டுமல்லாமல் இதை பலமுறை தலைவர் அவர்கள் மேல பரிந்துரை செய்தும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பரிந்துரை செய்தும் நேரில் சென்று அதை பற்றி இங்கு இருக்கும் குறைகளை கூறியும் நடவடிக்கை எடுக்காதென்றதன் பேரில் சாது மிரண்டா காடு கொள்ளாது அந்த இதுல இன்னைக்கு போராட்டத்தை இன்னைக்கு துவங்கி இருக்கு. இங்க கடலூர்ல ரெட் அலர்ட் கொடுத்தோம். இன்னைக்கு இவ்வளவு வணிகர்கள் வந்திருப்பது இத நாங்க எல்லாம் எவ்வளவு கடினமா இதுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோன்றதால் தான் இவ்வளவு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய நடவடிக்கையும் இதுக்கு நடக்குது. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, குப்பை வரி, ரெட்ரோஸ்பெக்ட் பின்னோக்கி போய் வரி வசூலிப்பது, ஒரு சாமானிய மக்கள் ஒரு வீடு கட்டுறாங்க, கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க. செயலாளர் வீரப்பண்ணன் சொன்னதுபடியோ கடன் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு நீங்க 5 ஆண்டு காலம் பின்னோக்கி போய் வரியை போட்டு ஒரு சாமானிய மக்கள் எப்படி வாழ்வாதாரத்தை அடுப்பு எது செய்யறது? ஒரு சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் வாங்குறவரு 30% வரி கட்டிடுறாங்க. பின்னாடியே அவங்க வாங்குற பொருளுக்கும் வரி, எதுலதான் வரி போறதுன்னு ஒரு வரமுறை இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி இதை நாங்க மக்கள் கிட்ட எடுத்துன்னு போய் எடுக்க முடியுமா? மக்கள் கிட்ட இதை நாங்க வாங்க முடியுமா? ஒரு ஆண்டை ஏத்திட்டு இருந்தா இதை மக்கள் கிட்ட போய் நாங்க அந்த வரியை வாங்க முடியுமா? அவங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது? இப்ப நாங்க வணிகர்கள் ஏத்திடுறோம், மக்கள் கிட்ட போய் இதை நாங்க கொண்டு போனா உங்க வாழ்வாதாரம் என்ன வருது? இதை எவ்வளவு குறை கூறியும் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் அரசு செவி சாய்க்காம இருந்ததுன்னா இது போராட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போற தவிர வேற வழி தெரியல. எங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும். திருப்பியே சொல்றோம், ஒரு சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டியை இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. நாங்க வழங்கிட்டு இருக்கோம், வணிகர்கள் வழங்கிட்டு இருக்கோம். சாமானிய மக்கள், வேலைக்கு செல்ற மக்கள் அவங்க சம்பளத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க சம்பளத்துல இருந்து அவங்க எங்க கடைகிட்ட வணிகம் செஞ்சாதான் இது வியாபாரம். நீங்க எல்லாத்தையும் நசுக்குனா எங்க இருந்து போறது? டோல்கேட்டுக்கு கார் வாங்குறாங்க, டோல்கேட்டுக்கு வரி. இன்னைக்கு ஒரு சிற்றுண்டியில போய் டீ சாப்பிட்டா, ஹோட்டல்ல சாப்பிட்டா எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன் அவங்களோட வாழ்வாதாரம் இன்னைக்கு ஏற மாட்டேங்குது. இது தயவு கூர்ந்து இதை எங்களோட கருத்தா ஏற்றுக்கொண்டு எங்கள் மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்களின் வழி தோன்றதலின்படி இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை இதன் மூலம் கடலூர் மண்டல தலைவர் அவர்கள் சண்முகம் அவர்களின் தலைமையில் இன்று நடக்கும் போராட்டம் மிகப்பெரிய அளவில் இது தொடங்கும். இது ஒரு புதிய தொடக்கம். மிகப்பெரிய அளவில் இது வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.